ஹாய் வீவர்ஸ், நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, குருவே சரணம். கடுகு எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கீங்க அந்த கோவக்காயை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஹிந்தியில் தெம்பி சொல்லுவாங்க, தமிழில் கோவக்காய். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை சிம்மில் வச்சுட்டு தண்ணியே ஊற்றாகாமல் அது அப்படியே சிம்லேயே வேக விடணும், மூடி வச்சு. ஏன்னா இந்த பாகக்காய், சொரக்காய், பூசணிக்காய், இந்த புடலங்காய் இதிலெல்லாம் தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பீர்க்கங்காய் இதெல்லாம் ஆல்ரெடி தண்ணி வாட்டரி வெஜிடபிள்ஸ் அதெல்லாம். ஸோ வாட்டர் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம இதை பச்சை மசாலா தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். தேவையான காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சு இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 3/4 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் விழுதாக அரைச்சி கொண்டு வந்துடணுங்க. இந்த அடிக்கடி அடியை பிடிச்சிக்காமல் எண்ணெய் நிறைய விட்டுருக்கோம். நம்ம அடி பிடிக்காது, இருந்தாலும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நான் ஆம்ச்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர் போடுறேன் 1 ஸ்பூன். அப்புறம் இந்த கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பச்சை க்ரீன் மசாலா ஆட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, இதில் வேறு ஒன்றும் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இவ்வளோ வதங்கிடுச்சு பாருங்க. தண்ணியே நம்ம விடாமல் சிம்மில் வச்சு மூடி வச்சு கிளறி விட்டு பார்த்துட்டே இருக்கணும். மற்ற வேலையை பார்க்கும்போது கொஞ்சம் தேங்காய் 2 ஸ்பூன் தேங்காய் பொடி நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். அதுலேருந்து 2 ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். கொಬ್ಬರಿ தேங்காய், காஞ்ச கொಬ್ಬரியில் ட்ரை கோகோனட். மறுபடியும் அதை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்க, ரெடியாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே.